நம்ம இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். இது வந்து துவரம் பருப்பு. துவரம் பருப்பை விட கடலப்பருப்பு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறணும். இந்த 2 பருப்பையும் போட்டு நல்லா நனைய விட்டுறணும். இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் நல்லா நனைய விட்டுறணும். நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு நனைய போட்டிருந்தோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப பருப்பு பூரா சரியாக அரை விடாமல் இருக்கக்கூடாது. ஓரளவு ஒரு 3/4 பதத்துக்கு அரைப்பட்டுறணும். இதுக்கு தேவைக்கு உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்புல போடுறதுனால அந்த குழம்போட உப்பு வந்து உறிஞ்சி வச்சுக்கிறோம். அப்போ நம்ம போடும்போது நிறையா உப்பு போடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். துப்புரா தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலும் பொழுன்னு ஆயிரும். இது நம்ம உருட்டுற அளவுக்கு இருக்கணும். இது நைஸாக அரைச்சிக்கிறோம். நம்ம பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். இந்த அளவுக்காவது இருக்கணும். இதை விட பொழுன்னு இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல போடும்போது அப்படியே உருண்டு வந்தோம் பூராமே கலண்டுரும். அப்படியே உதிர்ந்து குழம்பு கட்டி ஆயிரும், உருண்டை இருக்காது. எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம அளவு வந்து சொல்லலைன்னு நினைப்பீங்க. அளவு வந்து நம்ம சொல்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வைக்கிறோங்கிற கணக்கு இருக்குது. இப்போ 2 பேர் 3 பேருக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் பாதி போட்டால் போதும். இவ்வளோ தேவையில்லை. கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிறோம். சீரகம் கொஞ்சம். வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போட்டுக்கிறோம். பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து இந்த உருண்டைக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். சில பேர் வந்து மிளகா வத்தல் காஞ்ச வத்தல் போட்டு அரைப்பாங்க. நான் அப்படி அரைக்கலை. மல்லி வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நம்ம மொத்தமாக பிணைஞ்சி உருட்டி போடும்போது அது நல்லா அந்த உருண்டை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே தட்டி வடையாகவும் செய்யலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே வடை சுடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வடைக்கு துவரம் பருப்பு போட மாட்டோம். இதுக்கு நம்ம துவரம் பருப்பு போடுறோம். இது எல்லாத்தையும் பிணைஞ்சி உருட்டி வச்சுக்கிறோம். நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம் போட்டுக்கணும். இது வந்து பருப்பு உருண்டை குழம்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மீன் குழம்பு கணக்காகவே மணக்கும். வெந்தயம் போடுறதுனால மீன் குழம்பு கணக்காகவே தான் இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் வெடித்த உடனே நம்ம வெங்காயம் போடணும். கடுகு வெடிக்காமல் போட்டுறக்கூடாது. ஏன்னா கடுகு வெடிக்கலைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் இது நல்லா ஒரு பொன்னிறமாக வேகும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துடணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும்.
இந்த தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு நம்ம உப்பு வந்து காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் போதும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டு குழம்பு பொடி போடுவோம். இது வந்து வீட்டு குழம்பு பொடி. இந்த வருஷம் கொஞ்சம் உரப்பாயிருச்சு பொடி. கொஞ்சம் புளியை அரைச்சி வச்சுருக்கோம். புளியை ஊற்றிக்கணும். புளியை வந்து நல்லாவே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயை ஊற்றிக்கிறோம். தேங்காயும் கொஞ்சம் பெரிய சீரகம். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி எனக்கா வைக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை வந்து போட்ட உடனே நமக்கு அப்படியே கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு. அப்போ தான் நம்ம குழம்பு வைக்கும் போதே திக்காக வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம உருண்டையை உருட்டி குழம்புல போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். குழம்பு தண்ணி இலக்காக தான் இருக்கணும். ரசம் கணக்காக இருக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த குழம்பு வந்து ரசம் போல் இருக்கணும். நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இது உருண்டையாக உருட்டி போடணும். நல்லா உருட்டிக்கிறணும். ரொம்ப போடும். இந்த உருண்டையில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கரைஞ்சிருச்சு அப்படின்னா குழம்பு வந்து திக்காயிரும். அதுக்கு தான் நம்ம ரசம் போல குழம்பு வைக்கிறது. இப்படி கரையுது உள்ளே போட்ட உடனே கரைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும், இட்லி தட்டில் வச்சு இந்த உருண்டையை பூரா அவிச்சிடணும். அவிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போடணும். ஒரு நல்ல கொதிக்கணும். இது வந்து நம்ம கரண்டியை விட்டு கிண்டிடக்கூடாது. ஏன்னா அதை வந்து பருப்புங்கிறதுனால கரண்டியை வச்சு கிண்டினோம்னா அவன் நொறுங்கிடும். நல்லா எடுத்துக்கிட்டு இப்படி உருட்டணும். இப்படியே உருட்டி வச்சுக்கிறோம். நம்ம எல்லா உருண்டையும் போட்டோம். ஒரு 2-3 மாதம் போடணும். மொத்தமாக போட்டுட்டோம்னா அப்படியே போய் ஒட்டிக்கிறோம் பாத்திரத்தில். கிண்டும் போது அடியில் பிடிச்சிரும். உருண்டையும் உடைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி உருண்டை இப்படி இருக்கணும். இது தக்காளி போடாமலும் வைக்கலாம். நான் தக்காளி போட்டேன். வெள்ளைப்பூடு நம்ம போடலை. அதுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம். ஏன்னா பருப்பு உருண்டைங்கிறதுனால சில பேர்த்துக்கு பருப்பு சேராதான் இருக்கும். அது கொஞ்சம் காலம் பெருங்காயம் போட்டுக்கணும். தூள் பெருங்காயம். வெள்ளைப்பூடு வேணும்னா வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். கொஞ்சம் காலம் மண்டவெல்லம் போட்டுக்கணும். இது வந்து இந்த குழம்புக்கெல்லாம் மண்டவெல்லம் போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நம்ம வந்து புளியை ஊற்றிருக்கோம். இது இந்த இந்த கொஞ்சம் காலம் மண்டவெல்லம் போட்டதுனால குழம்பு வந்து ரொம்ப ருசியாக நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சுள்ளுன்னு எரிக்காமல் இது வந்து நமக்கு மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு கணக்காகவே தான் இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு போலே இருக்கும். இல்லை மீன் குழம்பு சாப்பிட்டு அனுபவம் இல்லாதவங்களுக்கு இது புளிக்குழம்பு போல இருக்கும். ஏன்னா வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். புளி ஊற்றிருக்கோம். இதில் போட்டிருக்கிறது மீனுக்கு பதிலாக நம்ம வந்து உருண்டை போட்டிருக்கோம். பருப்பு உருண்டை. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வத்தி வரணும். குழம்பு வந்து நல்லா வத்தி வந்துருச்சு. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு திக்காக இருக்குது. நம்ம இதில் வந்து வேறு எதுவும் போடலை. இந்த உருண்டையே வந்து அப்படியே உருட்டி உருட்டி நம்ம போட்டதுனால அதில் உள்ளது லேசாக கரைஞ்சி
நல்லா குழம்பு வந்து திக்காயிருச்சு. நல்லா உருண்டை உருண்டையாக கிடக்கா, குலோப்ஜாம் உருண்டை மாதிரி கிடக்கு. ஆனால் உருண்டை வந்து ஒன்று கூட உடையலை. அதுக்கு தான் நம்ம வந்து குழம்ப வந்து திக்காக வச்சுக்கிட்டுலாம் உருண்டையை போடக்கூடாது. ரசம் கணக்காக வச்சுக்கிட்டு உருண்டையை போடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. குழம்பு வந்து மஞ்சள் கணக்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் அரைச்சி சில பேர் ஊற்ற மாட்டாங்க, வெறும் மசாலா பொடி மட்டும் நிறையா போடுவாங்க. நம்ம வீட்டு குழம்பு பொடி வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் தேங்காய் ஊற்றினா தான் இந்த உரப்பை எடுக்கும். நம்ம அந்த உருண்டையில் வந்து ஒரு பச்சை மிளகா தான் நான் வெட்டி போட்டிருக்கேன், நிறையா போடலை. நான் இப்போ வத்தல் போட்டு அரைச்சோம்னா உருண்டையும் உரப்பாக இருக்கும், குழம்பும் உரப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளையே விரும்பாதுங்க. இப்போ இப்படி கொடுத்தோம்னா நல்லா வடை சாப்பிட்ட மாதிரி உருண்டையை சாப்பிட்ருவாங்க. குழம்பை ஊற்றிக்கிறலாம். இது தொட்டுக்கிறதுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா குழம்பை ஊற்றிக்கிட்டு இந்த உருண்டையை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வடை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.